அனைவருக்கும் வணக்கம். நாம் உண்ணக்கூடிய உணவானது வாயில் அரைக்கப்பட்ட பின் உணவு குழாய் வழியாக கீழிறங்கி நம்முடைய வயிற்றை அடைகிறது. உணவு குழாயும் வயிறும் இணையக்கூடிய சந்திப்பை ஓஜி ஜங்ஷன் என்று சொல்வார்கள். இது தசைகளாலான ஒரு மூடி அல்லது அடைப்பான் போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஓஜி சந்திப்பின் செயல்பாடு முழுக்க முழுக்க நம்முடைய மூளையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உணவு வயிற்றுக்குள் இறங்கும்போது அந்த சந்திப்பு திறந்து வழிவிடும். அடுத்த வினாடியே மூளையின் கட்டளைப்படி அந்த சந்திப்பு மூடிக்கொள்ளும். இதனால் வயிற்றுக்குள் இறங்கிய உணவு வெளியேறாது. இதனால் தான் நாம் சாப்பிட்ட உடனேயே தலைகீழாக நின்றால் கூட உணவு வெளிவராது. இது நம்முடைய உடலின் ஒரு இயல்பான இயங்குமுறை. இந்த ஓஜி சந்திப்பு பிறந்த குழந்தைகளுக்கு செயல்படுவதில்லை. அதனால்தான் குழந்தைகள் பால் சாப்பிட்ட பிறகு சில நேரங்களில் அதனை கக்கி விடுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு அனைத்து வயதையும் சேர்ந்த பெரும்பாலானவர்களுக்கு இந்த அமில எதுக்களிப்பு பிரச்சனை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓஜி சந்திப்பு எனும் அமைப்பு சரியாக இயங்காமல் வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவும் ஜீரணத்திற்காக வயிற்றில் சுரக்கக்கூடிய செறிவுமிக்க அமிலங்களும் வயிற்றிலிருந்து உணவு குழாயில் மேலேறி வந்து நெஞ்செரிச்சல், புண்கள் உண்டாவது போன்ற பல தொந்தரவுகள் ஏற்படும். இதுவே தொடர்ந்து நடக்கும்போது ஏற்கனவே புண்ணாகி இருக்கக்கூடிய உணவு குழாயின் உட்புற சுவர்கள் மேலும் சுருங்குவதால் சிலருக்கு நெஞ்சு வலியும் கடுமையாக ஏற்படும். இன்னும் சிலருக்கு மூச்சு குழாயிலும் இது பாதிப்புகளை ஏற்படுத்தி ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடக்கூடும். கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ் அல்லது GERD என்று சொல்லப்படும் இந்த அமில எதுக்களிப்பு நோய்க்கான அக்குபங்க்சர் மருத்துவ அணுகுமுறை எப்படி அமையும் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். அக்குபங்க்சர் மருத்துவ அறிவியலில் மூளை என்ற உறுப்புக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், நம்முடைய உடலின் பஞ்சபூத உறுப்புகளான இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆகிய உறுப்புகளின் சக்தி நிலைகளை பிரதிபலித்து அவற்றின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நரம்பு குவியலாகவே மூளை பார்க்கப்படுகிறது. பஞ்சபூத உறுப்புகளின் சக்தி நிலைகளில் பாதிப்புகள் ஏற்படும் போது அது மூளையில் பிரதிபலித்து நம்முடைய உடலின் செயல்பாடுகளில் பாதிப்புகள் ஏற்படுவதால் தான் நாம் தொந்தரவுகளை உணர்கின்றோம். அந்த தொந்தரவுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமானால் எந்த உறுப்பின் சக்தி நிலை பாதிக்கப்பட்டுள்ளதோ அதனை சரி செய்யும் போது மட்டுமே மூளையில் சரியான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தி உடலின் செயல்களை தூண்டி நம்முடைய அந்த தொந்தரவுகளை நல்ல முறையில் சரி செய்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் அக்குபங்க்சர் மருத்துவ வழிமுறையில் GERD என்று சொல்லப்படும் அமில எதுக்களிப்பு பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இங்கே 2 முக்கியமான கருத்துக்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, நமது உடலின் பஞ்சபூத உறுப்புகளில் நிலம் மூலக உறுப்புகளான மண்ணீரலும் வயிறும் தான் கல்லீரலின் துணையை கொண்டு நம்முடைய உடலின் தசைகளை பராமரிக்கின்றன. ஓஜி சந்திப்பு என்பது உணவு குழாயும் வயிறும் இணையக்கூடிய ஒரு தசை ஆதிக்கம் உள்ள ஒரு பகுதி. இயற்கைக்கு முரண்பாடான முறையற்ற உணவு பழக்கங்களாலும் மன அழுத்தம், மன பரபரப்பு உள்ளிட்ட காரணங்களாலும் இவ்விரு உறுப்புகளின் இயக்க சக்தி பாதிக்கப்பட்டு அதன் பராமரிப்பில் உள்ள அனைத்து தசை பகுதிகளிலும் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதில் ஓஜி சந்திப்பும் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. இரண்டாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, மண்ணீரலும் வயிறும் பாதிப்புக்கு உள்ளாகும் போது நம்முடைய மூளையில் அதன் பிரதிபலிப்புகள் ஏற்பட்டு மூளையின் கட்டுப்பாட்டில் செயல்புரியும் ஓஜி சந்திப்பின் இயக்க பணிகளிலும் நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படும். அதனால்தான் அந்த சந்திப்பு சரியாக மூடிக்கொள்ளாமல் வயிற்றுக்குள் சென்ற உணவும் வயிற்றின் செறிவுமிக்க அமிலங்களும் உணவு குழாய் வழியாக மேலேறுகிறது. எனவே இந்த GERD என்று சொல்லப்படும் எதுக்களிப்பு பிரச்சனைகளிலிருந்து சுகமடைய நாம் முதன்மையாக செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நிலம் மூலக உறுப்புகளான மண்ணீரல் மற்றும் வயிற்றின் சக்தி நிலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டியதுதான். முறையான அக்குபங்க்சர் சிகிச்சையின் மூலம் இதனை நாம் எளிமையாகவும் வலிமையாகவும் செய்ய முடியும். மண்ணீரல் மற்றும் வயிறு ஆகிய உறுப்புகள் தங்களுடைய இயக்க சக்தியில் மேன்மையடைந்து உறுதி பெறும்போது இயல்பாகவே இவ்விரு உறுப்புகளின் கட்டளைகள் மற்றும் சக்தி நிலைகள் மூளையில் பிரதிபலித்து நல்ல முறையில் நாம் இந்த எதுக்களிப்பு பிரச்சனையிலிருந்து குணமடைய முடியும். ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அக்குபங்க்சர் சிகிச்சையாளரே அவருக்கான சரியான உணவு முறைகளையும் பரிந்துரைக்க முடியும். இருந்தாலும் இந்த அமில எதுக்களிப்பு பிரச்சனைகளுக்கான சில பொதுவான உணவு முறை பரிந்துரைகளை இப்போது நாம் விளங்கிக் கொள்ளலாம். காஃபி, டீ, பால் போன்ற பால் சார்ந்த உணவுகளையும்
பிரெட், பிஸ்கட், சப்பாத்தி, பரோட்டா, பேக்கரி உணவுகள் உள்ளிட்ட அனைத்து வகையான கோதுமை மற்றும் மைதா உணவுகளையும் கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஆப்பிள், வாழைப்பழம் போன்ற மாவுத்தன்மை உள்ள பழங்களையும், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை உள்ளிட்ட பழங்கள் புளிப்பு தன்மையில், புளிப்பு சுவையில் இருக்குமானால் அவற்றையும் கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இட்லி, தோசை போன்றவற்றுக்கு அவ்வப்போது நாம் மாவரைத்து கொள்ள வேண்டும். புளிப்புத்தன்மை ஒரு எல்லையை மீறாமல் எப்போதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலுமே தோசையை இரவு உணவாக சாப்பிடுவதை நாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து கொள்ளலாம். உருளைக்கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகளை தவிர்ப்பதும் நல்லதுதான். அதே போல தயிருக்கு பதிலாக மோர் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல பசி உணர்வு இருந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். மேலும் பசி உணர்வு வந்ததும் நேரம் கடத்தாமல் உடனே சாப்பிடுவது நல்லது. காலையில் எழுந்து சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு முதலில் கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதுளை, கொய்யா, பப்பாளி, அத்திப்பழம், தர்பூசணி போன்ற பழங்கள் மிகவும் இதமானதாக இருக்கும். இவற்றில் இனிப்பு சுவை நிறைந்திருப்பதை நாம் எப்போதும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பழங்கள் சாப்பிட்ட பிறகும் பசி இருப்பின் வழக்கமான நம்முடைய உணவுகளை கார சுவையை மிதப்படுத்தி சாப்பிட்டு கொள்ளலாம். முடிந்தவரை காலை உணவை 8:30 மணிக்கு முன்னதாகவே முடித்து விடுவது நல்லது. மதிய உணவில் பூசணிக்காய், புடலங்காய், சுரைக்காய், அவரைக்காய் போன்ற கொடி வகை காய்கறிகளை பயன்படுத்துவது நல்லது. சாதம் மட்டுமே அதிகம் சாப்பிடாமல் காய்கறிகளையும் சம அளவில் சேர்த்து சாப்பிட வேண்டும். நன்கு மென்று பொறுமையாக சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக டிவி பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளை பொறுத்தவரை சிக்கன் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். மட்டன் சாப்பிடுவதாக இருந்தால் எலும்பு சூப் மட்டும் அருந்திக் கொள்ளலாம். எப்போதுமே சாப்பிட்டவுடன் ஒரு 10 நிமிடங்கள் அசைவற்று ஓய்வாக அமர்ந்திருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். முடிந்தவரை தரையில் அமர்ந்து சாப்பிடுவது நல்லது. சாப்பிடும்போது இறுக்கமான உடைகள் கண்டிப்பாக வேண்டாம். குறிப்பாக இடுப்பில் பெல்ட் அணிவதை தவிர்க்கலாம் அல்லது லேசாக தளர்த்தி கொள்ளலாம். அடுத்து இரவு உணவை பொறுத்தவரை கண்டிப்பாக 8 மணிக்கு முன்னதாகவே சாப்பிட முயலுங்கள். ஒருவேளை நேரம் கடந்தால் இட்லி, இடியாப்பம், கஞ்சி சாதம், பழங்கள் போன்ற எளிமையான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்கள். அனைத்து வேளை உணவுகளிலும் சிறுதானியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பது நல்லது. அதே போல புளி சாதம், எலுமிச்சை சாதம் போன்ற கலந்த சாதங்களை நாம் தவிர்த்து கொள்ளலாம். புளிப்பு, கார சுவைகள் மீது எப்போதுமே கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். உணவு முறைகள் போக பயிற்சிகளை பொறுத்தவரை வஜ்ராசனம் என்ற அமர்தல் நிலை மிகவும் உதவிகரமாக இருக்கும். சாப்பிட்ட உடனேயே கூட இந்த ஆசனத்தில் ஒரு 10 நிமிடங்கள் வரை அமர்ந்து கொள்ளலாம். இதுபோல் சின்ன சின்ன உணவு குறிப்புகளை முறையான அக்குபங்சர் சிகிச்சையோடு சேர்த்து கடைபிடித்து வரும்போது இந்த அமில எதுக்களிப்பு பிரச்சனையிலிருந்து நாம் நல்ல முறையில் குணமடைந்து கொள்ள முடியும்.